சித்தர் பூமி. அம்மன் வழிபாடுன்னு சொன்னாவே ஆடி மாதம் தான். ஏன்னா முக்கியமாக காவேரி பக்கத்தில் பித்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, சரி, இப்போ இந்த ஆடி மாசத்துல சுபகாரியமே செய்யக்கூடாதா? 18ஆம் பெருக்குக்கு நிறைய பேர் மாங்கல்ய சரடு மாற்றுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆடி மாதங்க. ஆடி மாதம்னாவே அம்மன் ஆலயங்களில் நிறைய கூட்டங்கள், அம்மனுடைய அருளை பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய கூட்டம் ரொம்ப நிறையவே இருக்கும். அது இல்லாமல் ஆடி மாதம் நிறைய விசேஷ நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம், என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரு சத்யநாராயணன் சார் அவங்களோட கலந்து உரையாட இருக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் சொல்லுங்கள் சார். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே சூரியன் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய காலத்துக்கு மாறக்கூடிய தன்மை அப்படின்னு ஆடி மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. கரெக்டாக உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனத்தில் மாறுறாருன்னு சொல்லலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சந்திர பகவானுடைய கடக ராசியில் தான் இந்த ஆடி மாதமே வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடக மாதம் சந்திரனுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் அப்படின்னு அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமாரியம்மன் வழிபாடு, முத்துமாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, அதே மாதிரி சப்த கன்னிகருடைய வழிபாடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடுன்னு சொன்னாவே ஆடி மாதம் தான். ஏன்னா முக்கியமாக இந்த வருஷத்தினுடைய 2 மாதங்கள் முக்கியமான மாதங்கள். எந்த மாதம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஆடி மாதம், இன்னொன்று வந்து மார்கழி மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம்னா தாயின்னு சொல்லுவோம், காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம்னா தந்தைன்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது தான் இந்த ஆத்ம கிரகமான சூரிய பகவான் சந்திரனுடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரனும் சூரியனும் இணைக்கப்பட்ட ஒரு பகுதியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை அப்படின்ற ஒரு நிகழ்வு வருது, ஆடி கிருத்திகை அப்படின்ற ஒரு நிகழ்வு எல்லாமே வருதுன்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாவே, ஏன்னா இந்த 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற இந்த 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வில் வந்து பித்ரு தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வு அங்கேயே இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் இதில் வந்து ரொம்ப சொல்லணும். ஏன் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏன் விசேஷமான பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பித்ரு தர்ப்பணம் எங்கே கொடுப்பாங்க? கடற்கரை ஓரமாகவோ நீர்நிலைக்கு பக்கத்துலேயோ அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய, இதுவே வந்து ஒரு நீர் ராசி தான். கடக மனை அப்படின்ற சொல்லப்படுகின்ற நிகழ்வே நீர் ராசி தான். அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும்போது இந்த ஆடி அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தர்ப்பணங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஏன்னா இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. பித்ருக்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை வாங்கிட்டு போகக்கூடிய உணவுகளை வாங்கிட்டு போகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து காசி ராமேஸ்வரம் போய் பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. கடற்கரை ஓரமாக காவேரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் காவேரி பக்கத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, இதுதான் அமைப்பே. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக விவசாயத்திற்கு. ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் போதே வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்னு சொன்னால் கூட அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து அந்த விவசாய நிலம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே இருக்கு. அப்போ காற்று அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ரெண்டாவது, அங்கே தான் குரு வந்து உச்சமான பகுதின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வே இந்த ஆடி மாசம் விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. கண்டிப்பா அதை தான் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு 7ஆம் பாவமான நம்ம மகர ராசியில வந்து சூரியன் பிரவேசிக்க கூடாது, அந்த இடத்துல அறுவடை பண்றாங்க. அதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான ஒரு செழிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க, வெறும் அம்பாளுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாமே கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே, இந்த சிறப்பான அம்பாள் வழிபாடு அப்படின்ற ஒரு நிகழ்வை கும்பிட்டாலும் சரி,
இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறார். கண்டிப்பா. இந்த செவ்வாய் வந்து நீச்சம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன தன்மை, இப்போ செவ்வாய் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்குன்னு பாருங்களேன், அவங்கெல்லாம் வந்து தாய்கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க. ஓகேங்களா? அந்த பணிவு கோபம் கம்மியாகும் ஆக்சுவலாக. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா செழித்து இருக்கக்கூடிய மண், இளகிய மண்ணுன்னு சொல்லுவாங்க. இளகிய மண்ணாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ ஆடி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இது பொருள் சம்பந்தப்பட்ட காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம்னா பொருள் சம்பந்தப்பட்ட காரகத்துவம். அதனால தான் வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, யாராவது இப்போ வேண்டுதல், எனக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை, பிரச்சனையாக இருக்கு, ஆடி தள்ளுபடி தானே அமோகமா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் வந்து சிறப்பான மாசமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும். ஒரு அடுத்து வரக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகளுக்கு இந்த மாதமே தயாராக இருந்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதம் இது அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க நம்ம. கண்டிப்பா மேடம். சரி, இப்போ இந்த ஆடி மாசத்துல சுபகாரியமே செய்யக்கூடாதா? இல்ல செய்யலாம்னா என்னென்ன மாதிரியான சுபகாரியம்லாம் செய்யலாம்? ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அம்பாளுடைய வழிபாடு அப்படின்னு. இப்போ இந்த ஆடி மாசத்துல தான் என்ன பண்ணுவாங்க, ராமாயண மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி 18ஆம் பெருக்கு நடந்த காலம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆடி 18ன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருகும் அப்படின்னு, பெருகும், எல்லா விஷயம் பெருகக்கூடிய தன்மை அந்த ஆடி பெருக்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண மாதம்னு சொல்லுவாங்க. அப்போ ராமாயண சிரவணம் கேட்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ராமாயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்கணுன்றதுனால தான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாலம்பலம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாலம்பலம்னு சொல்லப்பட்ட கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், சத்ருக்கன், பரதன் எல்லாருடைய கோயிலும் அங்கே இருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த ராமாயண மாதம்னே சொல்லுவாங்க. இந்த ராமாயண மாதத்தில் எல்லா இதுக்கும் இல்லாத விசேஷம் கேரளாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ராமாயண பாராயணம்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 18ஆம் பெருக்கை பற்றி நம்ம பேசணும். இந்த 18ஆம் பெருக்கில் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி. கண்டிப்பாக மேடம், இது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக 18ஆம் பெருக்குக்கு நிறைய பேர் மாங்கல்ய சரடு மாற்றுவாங்க. ஏன்னா அந்த மாங்கல்யம்ங்கிறது கணவனுடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த மாங்கல்யம்ங்கிறது அந்த இருதயம் தாண்டி நமக்கு வயிற்றுப்பகுதியை தொடக்கூடிய அந்த காலம் கரெக்டாக இந்த ஆடி மாதத்துலேயே அந்த நிகழ்வு வர்றதுனால அதை இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துக்கிறதுக்காகவும் அங்கே செவ்வாயை வந்து மாங்கல்யத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாயும் அங்கே பலவீனம் அடையக்கூடிய அந்த மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இதை இன்னும் வலுப்படுத்துவதற்காக அந்த ஆடி மாதம் அந்த 18ஆம் பெருக்கு அன்று அந்த மாங்கல்ய சரடை ஏதாவது நீர்நிலைகளில் வச்சு மாற்றிக்கோங்க அப்படின்னு புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு புனித காரியமாக இந்த ஆடி 18 வழியாக எல்லாரும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. வேற ஏதாவது சிறப்புகள் ஆடி முக்கியமாக மேடம் சப்த கன்னிகளுடைய வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லலாம். 7 கன்னிகளில் உட்கார வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் நிறைய வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா, சர்ப நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், லக்ஷ்மணனுடைய நட்சத்திரம் அதுதான். அப்போ அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்த ராகு கேது தோஷங்கள் விலகக்கூடிய தன்மையும் சரி அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து சப்த கன்னிகைகளுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கா. அந்த 7 ஜென்ம பாவம் அப்படின்னு 7 ஜென்ம பாவங்கள் போகக்கூடிய தன்மை ஒன்று இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதுல முக்கியமாக வந்து வராகி தான் எல்லாத்துக்கும் கேப்டன் சொல்லுவாங்க. படைத்தளபதி வராகின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே அதனுடைய தன்மைகள் வந்து சாதகமாக. வராகிக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த மஞ்சள். மஞ்சள் குங்குமம்ங்கிறதான ஒரு பெண்களுக்கு உகந்த ஒரு நிகழ்வாக நம்ம கருதுறோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஆடி மாதத்தை பற்றி நிறைய தகவலை நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக அடுத்து ஆவணி மாதத்துலேயும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குங்கிறத நம்ம இதே மாதிரி பார்ப்போம். அதுவரை மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சித்தர் பூமி.